அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். அவ்வையின் ஆத்திச்சூடி அறிந்து கொள்வோம். ஒப்புரவு ஒழுகு. அதாவது உலகின் நடப்பை அறிந்து அதனை ஒட்டி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறாள். இன்றைக்கெல்லாம் மாறி மாறி ஏதோ பேசி சிக்கலை வளர்த்துக்கிறாங்க இல்லையா? அன்றைக்கே சொல்லி இருக்கிறாள், உலகோடு ஒத்துப்போ, உலகத்தில் என்ன நடக்குதோ அதுபடி நடந்து கொள் என்று ஆத்திச்சூடியிலே அவ்வை சொல்லியிருக்கிறாள். நண்பர்களே, அடுத்து இன்றைக்கு நாம் சர்வம் மீடியா சேனல்ல பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, மஞ்சளின் ஆன்மீக நன்மைகள். மஞ்சள் என்றாலே ஒரு மங்களகரமான சொல், பொருள். இது நமக்கு பல்வேறு வகையிலே பயன்படுகிறது. மஞ்சள் இல்லாமல் அம்மா உணவு சமைக்க மாட்டாங்க இல்லையா? அதே போல மஞ்சள் ஆன்மீகத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை தருகிறது. மஞ்சள் உங்களுடைய வாழ்க்கையில பாதுகாப்பையும் செழிப்பையும் தூய்மையினையும் அளிக்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சளுக்கு உண்டு. உங்களுக்குள்ளே எழுந்து வரக்கூடிய எண்ணங்களிலே எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து ஒழித்து உங்களுக்குள்ளே நேர்மறையான எண்ணம் வருவதற்கு இந்த மஞ்சள் மிக மிக பயன்படுகிறது. நம்முடைய புத்தியை, அறிவை தெளிவாக வைத்திருப்பதற்கு, நமக்குள்ளே கெட்ட எண்ணங்கள் வந்து விடாமல் தடுப்பதற்கு இந்த மஞ்சள் நிறைந்த குங்குமம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை அளிக்கிறது. நெற்றி பொட்டிலே நாம் இடக்கூடிய திலகமானது அந்த மகிமையை நமக்கு அளிக்கிறது. நம்முடைய புத்தியை மிக தெளிவாக வைத்துக் கொள்வதற்கு உதவுகிறது. எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சக்தி, தீய சக்திகள் நம்முள் வராமல் தடுப்பது இந்த மஞ்சள் நிறைந்த குங்குமம் தான். நம்முடைய ஆன்மீக பயணத்திலே மனநலத்தினையும் உடல் நலத்தினையும் நமக்கு அளிக்கக்கூடிய சக்தி நிறைந்த பொருளாக மஞ்சள் இருக்கின்றது. அனைத்து ஆன்மீக வழிபாட்டிற்கும் இறை வழிபாட்டிற்கும் பயன்படுத்தக்கூடிய பொருள் எது அப்படின்னா மஞ்சள். நீங்கள் மஞ்சளில் ஒரு கைப்பிடி எடுத்து பிடிச்சு வச்சிங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் நம்ம பிடிச்சு வச்சிடலாம். இந்த மஞ்சளை அரைத்து முகத்திலே தடவுகின்ற பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை சக்திகளும், தீய சக்திகளும், விஷ கிருமிகளும், நச்சுத்தன்மைகளும் வெளியேற்றப்பட்டு உடல் மிக அழகாக மாறுகிறது. நம்முடைய வீரத்திற்கு மஞ்சள் ஒரு இது இருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல அந்த ஒரு வசனம் வரும், எங்களோடு வயலுக்கு வந்தாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா. நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் அந்த வசனத்தை பேசுகின்ற பொழுது நமக்குள்ளே அந்த பாடலை இதோட பொருத்தி பாருங்க. நம்முடைய பெண்களுக்கு அந்த மஞ்சள் எந்த அளவிற்கு முக்கியமானது. அதனால நம்முடைய உடல் அழகாகவும் உள்ளம் அழகாகவும் நம்முடைய ஆன்மீக பயணம் தெளிவாகவும் இருப்பதற்கு மஞ்சள் ஒரு மிகச்சிறந்த பொருளாக இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.